ஹாய் காய்ஸ், ஐ எம் பிரசாந்த். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். விஷ் யூ ஹாப்பி இல்லை அப்படி சொல்லக்கூடாது இந்த இடத்துல. அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். இனிப்பா கரும்பு பொங்கல் அதெல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக இந்த பொங்கலை என்ஜாய் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், ஐ எம் பிரசாந்த். லாஸ்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரு லாங் ட்ரிப் வந்திருக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம சேரன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் கோயம்புத்தூர் வந்திருந்தோம். இப்போ நம்ம கோயம்புத்தூரில் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கிறோம். இங்கேருந்து நம்ம ஒரு டெம்பிள் எக்ஸ்ப்ளோரிங்காக ஒரு கோயிலுக்கு போக போகிறோம். எந்த மாதிரியான கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஷா யோகா சென்டர். அந்த கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஒரு சூப்பரான பிளேஸ்ன்னே சொல்லலாம். அந்த கோயில் போகிறதுக்காக தான் நம்ம இங்கே டவுன் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். இந்த டவுன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் அந்த யோகா சென்டருக்கு பஸ்ஸஸ்லாம் அவைலபிள் இருக்கும். அதனால் இங்கே வந்து ஏறலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம ட்ராவலிங் அண்ட் போஸ்ட் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க அந்த ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. காய்ஸ், இங்கே நான் எங்கே ஃப்ரெஷ்அப் ஆனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீர்த்தி தங்கும் விடுதி. இங்கே தான் நான் ஃப்ரெஷ்அப் ஆனேன். குளிக்கிறதுக்கு வந்து 100 rupees சார்ஜ் பண்ணாங்க. இதை விட்டோம் அப்படின்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா ராட்ஸ் அண்ட் டார்மெட்ரின்னு இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 150 rupees சொன்னாங்க. பட் ஆனால் குளிக்கிறதுக்கு 150 வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே 100 ரூபாய்க்கு வந்துட்டேன். நீங்கள் நைட்டு ஸ்டே பண்ணுறது அப்படின்னா பேச்சுலராக வந்தாலும் சரி ஃபேமிலியாக வந்தாலும் சரி இந்த 2 இடத்துல நீங்கள் தங்கலாம். பட் இதை விட அந்த ராட்ஸ் அண்ட் டார்மெட்ரி கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். இங்கே டார்மெட்ரியும் கூட அவைலபிளில் இருக்குது. பேச்சுலர்ஸாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான இடம். ஒரு 150 rupees தான். அங்கே பார்த்தீங்களா போர்டில் போட்டிருக்கு 150 rupees தான் 12 மணி நேரத்துக்கு. வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக இதுக்கு அந்த சைடு பார்த்தோம்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குங்க. அது சந்துக்கு நேராக வந்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் இந்த 2 டார்மெட்ரி வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. கைஸ், இந்த கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா மெயினாக 3 பஸ் ஸ்டாண்டு இருக்குங்க. அந்த எஸ்சிடிசி ஒன்று வருது பார்த்தீங்களா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு. அங்கே வந்து நீங்கள் மெயினாக அதாவது நீங்கள் லாங்கில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டில் ஏறிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பஸ் ஸ்டாண்டு. லோக்கலில் நீங்கள் சுற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பஸ்ஸஸ்லாம் இங்கே அவைலபிளில் இருக்கும். ஓகேவா, அதுக்கு பேக் சைடில் தான் பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. இப்போ டைம் கரெக்டாக 8 o'clock ஆகுது. இங்கேருந்து நம்ம இப்போ ஈஷா கோயிலுக்கு நம்ம பஸ் ஏறினா கூட கிட்டத்தட்ட 9:15 மேலே ஆயிரும். பிரேக்ஃபாஸ்ட் டைமிங்கும் மீறிடும். அதனால் நான் இங்கே பஸ் ஸ்டாண்ட்லேயே நான் ஏதாவது சாப்பிட்டுட்டு இப்போ வந்துடுறேன். வந்துட்டு நம்ம பஸ் ஏறலாம். டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு கையேந்தி பவன் இருந்துச்சு. 2 தோசை சாப்பிட்டேன். 30 ரூபா சொன்னாங்க. டேஸ்ட்டும் ஓரளவு நல்லா இருந்துச்சு. வேணும்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக பார்த்தீங்களா அந்த பஸ் வெளில வருது இல்லை, அதுதான் டவுன் பஸ் ஸ்டாண்டு. அதுக்கு கரெக்டாக பக்கத்துலேயே லெஃப்ட் சைடு பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ன்னு சொல்லுவாங்க. இது வந்து 2, அந்த சைடு வந்து 3. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பஸ் வெளில வருது பார்த்தீங்களா, ஈஷா யோகா சென்டருக்கு போகிற பஸ்ஸு இங்கே தான் நிற்கும். ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் தான் நிற்கும். பஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 14D அப்படின்னு போட்டிருக்கும். இந்த மாதிரியான ரெட் கலர் பஸ்ஸஸ்லாம் அவைலபிளில் இருக்கும். வாங்க நம்ம போய் ஃப்ரீயாக இருக்கிற பஸ்ஸில் ஏறிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 kilometers வரும். அதனால் கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் ட்ராவல் வரும். ஓகேவா, அதனால் அவ்வளோ நேரம்லாம் நின்றுக்கிட்டு போக முடியாது. அதனால் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற பஸ்ஸாக பார்த்து ஜம்முன்னு ஏறி உக்காந்துக்கலாம். வாங்க, இதோ நம்ம போகிற ஈஷா டெம்பிளுக்கு பஸ் கிடச்சிருச்சிங்க. வாங்க உள்ளே போய் ஏறி உக்காந்துக்கலாம். சீட் ஆல்ரெடி நான் போட்டு வச்சிட்டேன். வாங்க உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். இந்த பஸ்ஸில் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஈஷா யோக மையமுக்கு எவ்வளோ அமௌண்ட் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க.
ஈஷா டெம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸஸ் எல்லாமே கோயம்புத்தூர்லேருந்து இந்த ஜங்ஷன் வழியாக தான் ஈஷா டெம்பிளை போய் ரீச் பண்ணோம். அதனால் நீங்கள் ஜங்ஷன் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான பஸ்ஸஸ்லாம் கூட ஏறலாம். மாறிடுச்சு. சிட்டியிலேருந்து தாண்டி நம்ம இப்போ இந்த மாதிரியான பச்சை பசேல் இருக்கிற இடத்த தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த ஈஷா டெம்பிளுக்கு இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பூண்டி பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர், ஈஷா யோகா மையம் வந்து 7 கிலோமீட்டர். கரெக்டாக ரைட்டில் கட் பண்ணி போகணும். நம்ம ஆப்போசிட் டேரெக்டாக போனோம்னா நம்ம சிறுவாணிக்கு போகலாம். Happy New Year, sir. 1 hour ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம ஈஷா யோகா மையம் ரீச் பண்ணிட்டோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அங்கே இது போட்டிருக்காங்க, அந்த பஸ் டைமிங்ஸ், அதெல்லாம் என்னென்னு பார்த்துட்டு நம்ம உள்ளே போகலாம். வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த ஈஷா யோகா மையமுக்கு ஆப்ரேட் ஆகிற பஸ்ஸஸோட டைமிங்ஸ் போட்டிருக்காங்க. இந்த டைமிங்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நார்மல் டேஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். இதே ஒரு மகா சிவராத்திரி அந்த மாதிரி டைம்லலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் பஸ்ஸஸும் கூட ஆப்ரேட் பண்ணுவாங்க. கைஸ், கிட்டத்தட்ட 1 hour ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம ஈஷா யோகா மையம் ரீச் பண்ணிட்டோம். இங்கே வந்து பஸ்ஸுக்கு வந்து 50 rupees கலெக்ட் பண்ணியிருக்காங்க. 50 rupees கலெக்ட் பண்ணது எனக்கு என்னமோ கொஞ்சம் அதிகம் தான் தோணுது. ஏன்னா 30 kilometers தான், 1 hour தான் ட்ராவலு. 50 rupees அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதிகமாக இல்லை கரெக்டான ப்ரைஸா இல்லை ரொம்ப கம்மியான ப்ரைஸா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. கைஸ், அப்படியே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா ரைட் சைடு வந்து அந்த ஆதியோகி சிலை இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து பார்த்தோம்னா தியானலிங்கம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம தியானலிங்கம் போயிட்டு அதுக்கப்புறம் ஆதியோகியை பார்க்க போகலாம். அப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே லக்கேஜ் கவுண்டரும் தந்திருக்காங்க. இங்கே நம்மளோட பேக்ஸ் அப்புறம் லக்கேஜஸ் எல்லாம் இங்கே நம்ம வச்சுட்டு நம்ம இந்த தியானலிங்காவுக்குள்ளே போகணும். இந்த லக்கேஜ் கவுண்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ சர்வீசஸ் தான், எதுவும் நம்ம பே பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் சைடில் அப்படியே பார்த்தோம்னா இதுதான் தியானலிங்கா, அதுக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸ். இந்த நாகர் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த வழியாக தான் நம்ம என்ட்ரன்ஸ் ஆகணும். பட் ஆனால் அதுக்கு உள்ளே போகிறதுக்கு லக்கேஜஸும் சரி அப்புறம் மொபைல் ஃபோனும் அலோடு கிடையாதாமா. பட் ஆனால் ஆதியோகி பார்க்குறதுக்கு அலோட் பண்ணுறாங்க மொபைல் ஃபோனை. பட் ஆனால் இந்த தியானலிங்கா பார்க்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம பேக்லேயே இங்கே வச்சுட்டு போகலாம். போயிட்டு வந்து அப்புறம் நான் அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன்.
கைஸ் ஃபஸ்ட்டு நம்ம பேக்ஸ் எல்லாம் லக்கேஜ் கவுண்டரில் வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நம்மளோட பேக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க பேக்கில். அது ஒட்டினதுக்கு அப்புறம் தான் லக்கேஜ் கவுண்டரில் நம்ம பேக்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கைஸ் நான் வந்து தியானலிங்கம் உள்ளே போயிட்டு வந்துட்டேன். அந்த தியானலிங்கத்துக்குள்ளே போனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே நம்மளால் இன்ச் பை இன்ச் நம்மளால் வீடியோ எதுவும் எடுக்க முடியாது. நம்மளால் என்ட்ரன்ஸ்லேயே மொபைல் ஃபோன் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி எல்லாம் அந்த லக்கேஜ் கவுண்டர்லேயே போய் மொபைல் ஃபோனை வச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் உள்ளே என்ட்ரு ஆகிறப்ப நம்மளை செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க செக்யூரிட்டி எல்லாமே. அதனால் மொபைல் ஃபோன் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் நான் மொபைல் ஃபோன் எல்லாமே நான் லக்கேஜ் கவுண்டர்லேயே வச்சுட்டு போயிட்டேன். பேகும் சரி மொபைலும் சரி லக்கேஜ் கவுண்டர்லேயே வச்சுட்டு போயிட்டேன். அதுக்கு டோக்கனும் தருவாங்க. அதை நம்ம வாங்கிட்டு நம்ம திருப்பி ரிட்டர்ன் தர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு ஓரத்தில் பார்த்திங்கன்னா கவர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த கவர் ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம செப்பல்ஸ் எல்லாமே நம்ம கவுண்டரில் நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம லாக்கரில் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியகுண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஒரு குளம்னு வச்சுக்கலாம், ஓகேவா? அந்த சூரியகுண்டமில் வந்து விருப்பம் இருக்கிற ஆண்கள் வந்து அந்த குளத்தில் வந்து நீராடிட்டு நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா சந்திரகுண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த சந்திரகுண்டம் அப்படிங்கிறதும் அதுவும் ஒரு குளம் தான், ஓகேவா? அந்த குளத்தில் வந்து பெண்கள் வந்து நீராடுற இடமா வச்சுருப்பாங்க. அப்புறம் திருப்பி உள்ளே போனோம் அப்படின்னா தியானலிங்கம் இருக்கும். ஒரு பெரிய குடோனாட்டம், ஒரு குடோன்னு சொல்லக்கூடாது, ஒரு பெரிய இடத்துல தியானம் பண்ணுற ஒரு இடம் தாங்க. ஒரு நடுவில் ஒரு சிவலிங்கம் இருக்கும். சுற்றி உட்காந்து தியானம் பண்ணுற ஒரு இடம் தான் அந்த தியானலிங்கம் அப்படிங்கிற அந்த ஒரு இடம். உள்ள ஃபோன்லாம் அலோடு இல்லை. பட் ஆனால் நான் நெட்டில் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ கிடச்சிச்சின்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம திருப்பி வெளில வரப்போ அந்த செப்பல் கவுண்டர்லெல்லாம் நம்ம அந்த டோக்கன்லாம் தந்து திருப்பி நம்ம ரிட்டன் நம்மளோட செப்பல்ஸ்லாம் வாங்கிட்டு வெளில வந்துட்டு நம்ம லக்கேஜஸ் எல்லாம் கூட நம்ம திருப்பி ரிட்டன் வாங்கிக்கலாம். அவ்வளோதான் இந்த தியானலிங்கமில் நடந்த விஷயங்கள். இப்போ வாங்க அடுத்து நம்ம ஆதியோகியை பார்த்துட்டு நம்ம அடுத்து போகலாம். அப்புறம் அந்த தியானலிங்கத்தில் நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 10 to 15 மினிட்ஸ் நம்ம உட்காந்துருந்து தியானம் பண்ணிட்டு தான் எந்திரிக்கணும். நடுவில் எந்திரிக்கக்கூடாது. ஒரு மணி சத்தம் கேட்கும். அந்த மணி சத்தம் கேட்டதுக்கப்புறம் தான் நம்ம எந்திரிச்சு நெக்ஸ்ட்டு நம்ம மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதாங்க தியானலிங்கம் போகிற என்ட்ரன்ஸ். உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், செக்யூரிட்டிஸ் எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறப்ப மொபைல் ஃபோன்லாம் வச்சுருக்கீங்களா என்னென்னு செக் பண்ணி ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் உள்ளே என்ட்ரு பண்ணுவாங்க. சரி வாங்க இப்போ நம்ம ஆதியோகியை பார்க்க போகலாம். ஆதியோகியை பார்க்குறதுக்கு மொபைல் ஃபோன்லாம் அலோடு தாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தியானலிங்கத்துக்கு மட்டும்தான் அலோடு கிடையாது. மற்றபடி ஆதியோகியை பார்க்குறதுக்கு அலோடு தான். இந்த ஆதியோகி உருவச்சிலையை பார்க்குறதுக்கு போகிற வழியிலே பார்த்தோம்னா நிறையா ஷாப்ஸும் கூட இருக்குது. உங்களுக்கு பசிச்சா நீங்களும் சாப்பிட்டு போகலாம். இந்த வழியாக தான் நம்ம ஆதியோகி பார்க்க போகணும். இந்த ஈஷா டெம்பிளில் இருக்கிற இந்த ஆதியோகி உருவச்சிலை, இந்த சிலையோட சின்ன ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஆதியோகி உருவச்சிலை வந்து டோட்டலாக 112 அடி உயரம் கொண்டது, அதாவது 34 மீட்டர், ஓகேவா? இதை வந்து நிறுவனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஈஷா அறக்கட்டளையோட நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் அப்படிங்கிறவர் தான் இந்த உருவச்சிலையை வந்து நிறுவியிருக்கிறாரு. இந்த ஈஷா டெம்பிளில் மகா சிவராத்திரிக்கு அடுத்து ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட்ஸ் எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போர்டில் போட்டிருக்கு பாருங்கள், பௌர்ணமி அமாவாசை அப்போல்லாம் வந்து ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்களாமா. நம்மளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆதியோகி சிலை. எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னால் முடிஞ்ச சில ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கவர் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள்.
இன்னைக்கு ஒரு வீக்கெண்டு கூட இல்லை, பட் ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு அப்படின்னு. பிகாஸ் இன்னைக்கு வந்து நியூ இயர், ஓகேவா? அதனால கவர்மெண்ட் லீவ், அதனால லீவுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. இந்த ஈஷா டெம்பிள், அதாவது இந்த ஆதியோகி உருவச்சிலை வந்து இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. அதனால் எப்பயுமே இந்த இடம் கொஞ்சம் கூலிங்காகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஈஷா டெம்பிளில் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் அதை இங்கே நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்காங்க பாருங்கள். கரெக்டாக இந்த ஆதியோகி சிலைக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பனிமூட்டத்தினால எல்லாம் கொஞ்சம் மறைஞ்சிருக்கு, ஓரளவு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான வெள்ளையங்கிரி மலைத்தொடர். எனக்கும் ரொம்ப நாளாக ஆசை இந்த மலைத்தொடரை ஏறணும், அந்த வெள்ளையங்கிரி மலைத்தொடரை ஏறணும் அப்படின்னு. பட் ஆனால் அது சீசன் டைமில் தான் ஓப்பன், அதாவது மார்ச் ஏப்ரல் மே அந்த சீசன் டைமில் தான் ஓப்பன். நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப நம்மளும் ஒரு டைம் போய் ஏறி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், போஸ்டர்லேயே போட்டிருக்காங்க அந்த தியானலிங்கம், அதை சுற்றி தியானம் பண்ணுவாங்கன்னு சொன்னல, இந்த மாதிரி தான் தியானம் பண்ணுவாங்க. கைஸ், இது வரைக்கும் இந்த ஈஷா டெம்பிளில் இருக்கிற தியானலிங்கம், அப்புறம் இந்த ஆதியோகி சிலை, இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் அப்புறம் கிளிப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த கோயம்புத்தூர் லைன்லலாம் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த டெம்பிள்ஸ்லாம் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர். அந்த ட்ராவலிங் என்ஃபோர்ஸர் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. சரி, ஓகே, அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் கைஸ். டாட்டா பாபா.